அடுத்தடுத்து தொடரும் படுகொலைகள், பாதாள குழுக்களிடையே மோதல்கள் கடும் தீவிரம், சிறு பிள்ளைகளும் கொல்லப்படும் அளவுக்கு கொலைவெறி உச்சமெனவும் சுட்டிக்காட்டும். கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பழிவாங்கும் தாக்குதல் ஆரம்பம் என்பதாக இன்று தினம் அந்த தலைப்பும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பது காணலாம். எனவே நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் காமாச்சோடை பகுதியில் உள்ள ஒரு கடையின் உரிமையாளர் மீது துப்பாக்கி சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சம்பவம் நடத்தியவர்கள் மிரிஸ் அந்தோணி என்பவரின் மூத்த மகனை குறிவைத்து தாக்க வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் துப்பாக்கி நடத்த முயன்ற போதும் துப்பாக்கி இயங்காத நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடியிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே கணேமுள்ள சஞ்சீவின் சீடராக அறியப்படும் கமாண்டோ சலிந்த என்பவர் மேற்படி வர்த்தக நிலையத்தில் கப்பம் கோரி பணம் கேட்டதாகவும் பணம் செலுத்தப்படாத நிலையிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றின் 5ஆம் அறையின் நீதிமன்ற அறையில் சஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதிக்கு படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்படும் நிலையில் அவரது ஆதரவாளர்களால் மற்றொரு துப்பாக்கி முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதோடு பாதாள குழுக்களுடைய மோதல்கள் தீவிரமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கணேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டமைப்புக்கு பழிவாங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சம்பவம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் அவருடைய ஆதரவாளர்களால் பலருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரியப்படுகிறது. நாட்டில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வாறான துப்பாக்கி சம்பவங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காண வேண்டும்.